அன்னாபிஷேகம்னா என்ன? எதுக்கு அன்னாபிஷேகத்தை நம்ம போய் பார்க்கணும்? சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னானே, அது எதுக்காக சொன்னாங்க? அன்னாபிஷேகம் பார்த்தா என்னெல்லாம் கிடைக்கும்? அன்னாபிஷேகம் பார்த்தா என்னெல்லாம் நடக்கும்? யார் யாரெல்லாம் கட்டாயமாக அன்னாபிஷேகம் பார்க்க வேண்டும்? அன்னாபிஷேகம் பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்னவெல்லாம் மாற்றம் நிகழ்கிறது? உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை பார்க்கிறீர்கள், அதுவே எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அன்னாபிஷேக நாளன்று வேதிபாதமும் வரியானும் கலந்து வருகிறது. ஐயா, நான் நல்லா தான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சோத்துக்கெல்லாம் பஞ்சம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கே தெரியுமா பஞ்சம் வரும்? என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு காட்சி, அதை உங்கள்கிட்ட விவரிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கான் அவன், அவ்வளோதான். அவனுக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே அவன் இருக்கான். நாங்கள் 2 பேரும் அப்படி தான். நாம் கொடுக்குற இடத்துல இருக்கும்போது கொடுக்காம விட்டுட்டோம்னா நம்மளை வாங்குகிற இடத்துல வச்சிருவான் அந்த ஆள். அதுதான் பிரச்சனையே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க். நான் செத்ததுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போனேன்னா நரகத்துக்கு போனேன்னா? நீ இங்கே கொடி இடையில் மனைவியுடன் ஜாலியாக உட்காந்து சல்சா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அவரில் என் கூடயே இருக்கார். எனக்கு அவரே தான் டிரைவரு, எனக்கு அவரே தான் மேலாளர், எனக்கு அவரே தான் சாப்பாடு போடுறாரு, எனக்கு அவரே பரிமாறுறாரு, என் கூடயே உட்காந்து சாப்பிட்றாரு, என் கூடயே தான் தூங்குறாரு. கடைசியில் நான் அவனை கேட்டேன், எல்லாமே பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்னா நீ எதுக்கல அப்படின்னு கேட்டேன். கடவுள் இல்லைன்னு சொல்லி வீம்பாக இருந்தவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பய உள்ள கோயில் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. அன்னாபிஷேகத்தை பற்றி பார்க்குறோம். உடல்நலம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக நல்லா முன்னேறிட்டு வருது. ஒவ்வொருத்தரும் நம்ம உடல் நலத்தில் காட்டுற அக்கறை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் நமக்காக கோயிலில் வேண்டிக்கிறது, அர்ச்சனை பண்ணுறது, சகசரநாமம் பண்ணவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, அதே போல் எனக்காக மனதார உடலால் என்னை என் உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு முறை நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த பிறவியில் புண்ணியம் செய்தேனோ தெரியவில்லை, பலர் உள்ளங்களில் பலர் இல்லங்களில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக என்னை பார்க்கிறீர்கள், அதுவே எனக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, உங்களது மகனாக, உங்களது தந்தையாக, உங்களுடைய நண்பனாக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இறைவன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு அந்த ஆள்கிட்ட சொல்கிறேன். ஏங்க அப்படின்னா, இவ்வளோ பாசமாக என் மேலே இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, போயிடுறாங்க. நீங்கள்லாம் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வரும் இல்லையா? கண்ணாசன் தான் சொல்லுவார், வறுமையில் தான் தெரியும் நண்பன் யார் என்று அப்படிம்பார். அந்த மாதிரி இந்த உடல்நலம் சரியில்லாமல் போன காலகட்டத்தில் தான் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் என் மீது ரொம்ப அக்கறை காட்டியிருக்கிறீர்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்காக வேண்டிக் கொண்ட, என்னை வாழ்த்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நண்பர்களே, அன்னாபிஷேகத்தை பற்றி பார்க்கலான் இருக்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னாங்க. அது என்னங்க அப்படின்னா, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது, வேதம் 4மே மெய்ப்பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ மெய்ப்பொருள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான். அப்போ அந்த சிவபெருமானுக்கு வருடத்தில் நடக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னா அது இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, அதுதான் அன்னாபிஷேகம். சொக்கனுக்கு ஒரு அருமையான ஒரு நாள், சொக்கனுக்கு ஒரு அருமையான ஒரு நாள். சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா சோத்தை பார்த்தா சொர்க்கம்ல அப்படி கிடையாது. அது வறுமையில் கொஞ்சம் நம்ம ஆளுகளாக இருந்ததுனால என்னாச்சு, சோத்தை பார்த்தா சொர்க்கம்டா அப்படிங்கிற மாதிரி கும்பிட்டுக்கப்பா அப்படின்னு விவேக்கோட ஒரு படத்தில் கிண்டல் பண்ணுவார். சோத்துக்கு ஒரு கும்பிடு வேறு அப்படிம்பார்.
அந்த உணவு என்பது இறைவன். அதனால தான் அந்த உணவுக்கு அவ்வளோ மரியாதை. உணவு இல்லைன்னா இந்த உடல் இல்லை. இந்த உடல் எதால் செய்யப்பட்டது? உணவால் செய்யப்பட்டது. பிறந்ததிலிருந்து தாய்ப்பால் ஒரு உணவு, தாய்ப்பாலுக்கு பிறகு ஒவ்வொரு உணவாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். எல்லா உணவிலேயுமே இறைவன் இருக்கிறான். அதற்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது. அந்த உணவை விளைவித்தவர்கள் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். எல்லா நெல்லும் விதையாவது இல்லை, எல்லா விதை நெல்லும் முளைப்பது இல்லை, முளைத்த எல்லா பயிரும் செழிப்பாவதில்லை, செழித்த எல்லா பயிரும் மீண்டும் நெல்லை விளைவிப்பது இல்லை, விளைந்த நெல்லெல்லாம் வீடு வந்து சேருவதில்லை, வீடு வந்து சேர்ந்த நெல்லெல்லாம் போய் அரைப்பதற்கு போவதில்லை, அதிலும் சிலது திரும்ப விதை நெல்லாக போய்விடும். அதில் சில நெற்கள் போய் வேக வச்சு அதை அரைச்சி அங்கே கொஞ்சம் சிந்தி அது அரிசியாக மூட்டை பிடித்து அங்கே கொஞ்சம் சிந்தி அங்கேருந்து மண்டிக்கு வந்து அங்கே கொஞ்சம் சிந்தி அங்கேருந்து கடைக்கு வந்து அந்த கடையில் கொஞ்சம் 2-3 சிந்தி தப்பி போய் இவ்வளவு தூரம் வீணானால் கூட எந்த அரிசியை நான் உண்ண வேண்டும் என இறைவன் எனக்கு பணித்திருக்கிறான் பாருங்கள். நாளைக்கு காலையில் சாப்பிடக்கூடிய உணவில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதா விஷயம். நாளை காலையில் நான் எங்கே சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியாதே, உங்கள் யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நண்பர் வருவார், வாங்க கடைக்கு போகலாம் பார், போய் கடையில் போய் சாப்பிடுவோம். இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், லேட் ஆகிடுச்சு, ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துடுறோம். அப்போது எனக்கான அரிசியில் எங்கு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதான் விஷயமே. தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னங்க அன்னதானம் அப்படின்னா, அடுத்தவனின் பசி பிணியை போக்குவதை தவிர நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. வள்ளலார் தான் சொன்னார், பசி பிணி உணவே மருந்து அப்படின்னு. பசிங்கிறது ஒரு நோயாமா, அதுக்கு மருந்து எதுனா உணவு தான் மருந்து. பார்த்தா சிம்பிளாக இருக்கும், அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்ம இன்றைக்கி வந்து நிறைய உணவுக்கு வந்து மரியாதை கொடுப்பதெல்லாம் குறைத்து கொண்டோம். இந்த உணவை தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம் நன்றி சொல்வதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். அதனால் இந்த அன்னாபிஷேக வாயிலாக நாம் அனைவருக்கும் நன்றி சொல்லுவோம். நமக்காக உணவளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. விவசாயிகள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து அவர்கள் வம்சமெல்லாம் செழித்து அவர்கள் இன்புற்று மகிழ்வோடு வாழ சொக்கநாதன் துணை இருப்பாராக. அன்னாபிஷேகம் இந்த பௌர்ணமி அன்று தான் வரும். இதில் என்னென்னா, அன்னாபிஷேக நாளன்று வேதிபாதமும் வரியானும் கலந்து வருகிறது. இரண்டுமே அன்னதானம் செய்யக்கூடிய நாமயோகங்கள் தான். அதனால் நீங்கள் நேராக காலையில் கிளம்பி போயிடுங்க. எல்லா கோயில்லையுமே காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மதியானம் 12 மணிக்குள்ளே இந்த உச்சிக்கால பூஜைக்குள்ளே இந்த அன்னாபிஷேகம் நிறைவு பெறும். உணவு சமைத்து இறைவன் மேலே அரிசியால் அப்படியே அரிசி சாதத்தில் அவர் அப்படியே டெக்கரேஷன் பண்ணி தலைவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அப்படியே அன்னத்தில் அவரை காட்டுவது, அதுதான் அன்ன அபிஷேகம். அன்ன அபிஷேகத்துக்கு சிம்பிளான வார்த்தை தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சோற்றை பார்த்து விட்டால் சொர்க்கத்தையே அடைந்து விடலாம். அதான் விஷயம். சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டுமெனில் அன்று நீங்கள் அன்னதானம் செய்திருக்க வேண்டும். அன்று நீங்கள் இறைவனை போய் அன்னத்தில் பார்த்திருக்க வேண்டும். அன்னத்தில் கை இருப்பது நமக்கு 3 வேளையும் இருக்கிறது. அந்த கை அங்கே தொழுதபடி இருக்க வேண்டும். அதான் விஷயம். நெஞ்சோடு சேர்த்து தொழுதபடி அந்த கை இருக்க வேண்டும். எதிரிலே சிவபெருமான் இருக்க வேண்டும். அதனால் நாளை நீங்கள் சிவன் கோவிலில் இருக்க வேண்டும். அதான் விஷயமே. வாழ்நாள் முழுவதும் நமக்கு உணவுக்கு பஞ்சம் வராமல் போய்விடும். ஐயா நான் நல்லா தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சோத்துக்கெல்லாம் பஞ்சம் வராது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கே தெரியுமா பஞ்சம் வரும்? ஒரு குறிப்பிட்ட வயசில் சாப்பிட முடியாமல் போயிடும். டாக்டர் சொல்லுவார், இதுக்கு மேலே நீங்கள் கேப்பக்கூழ் தான் சாப்பிட்ணும் அப்படின்றவர். டாக்டர் வந்து டயட் அரிசி சாதமே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு சேராது அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் வந்து பசியில் இறந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நினைக்கிறீங்க? சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாமல் இறந்து போகிறது மருத்துவமனையில் நான் நேருக்கு நேராக கண்டு நான் கண் கலங்கிய காட்சி. என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு காட்சி. அதை வந்து உங்கள்கிட்ட விவரிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மனிதர், அவருடைய தாயார் இறக்கும் தருவாயில் இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க வந்து தனக்கு அவர் நினச்சாருன்னா இந்த ஊருக்கே சோறு போடுறார். நல்ல மனிதர், பல பேருக்கு வாழ்வளித்திருக்கிறார், பல பேர்த்துக்கு சோறு போடுறார், பல அன்னதானங்கள் செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல மனிதர். அவருடைய தாயார் அவங்க வந்து இறக்கும் பொழுது நானும் அங்கே அருகில் தான் இருக்கேன். இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நடந்த ஒரு விஷயம். நானும் அங்கே உடன் இருக்கிறேன். அந்த அம்மா வந்து மகனே எனக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அந்த மகன் அழுத அழுகை இன்றும் எனக்கு அப்படியே நெஞ்சிலேயே நிற்கிறது. இறைவன் வந்து ஒரு வேளை கூட உங்களை பட்டினி போடாத ஒரு வாழ்க்கையை வாழணும். சாமி, இலை கொடிது கொடிது
இளமையில் வறுமை கொடிதுன்னாங்க அவையார். இளமையில் ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் அந்த கொடுமை வாழ்நாள் முழுவதும் அவன் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதான் விஷயம். நான் சொல்கிறேன், கொடிது கொடிது, முதுமையில் வறுமை கொடிது, அதான் விஷயம். நீங்கள் இளமையில் நல்லா உழைச்சிட்டீங்க அப்படின்னா முதுமையில் நல்லபடியாக இருக்கலாம். இன்றைக்கி சாப்பாட்டுக்காக எத்தனையோ பேர் கோயில் வாசலில் உட்காந்துருக்காங்க, சாப்பாட்டுக்காக எத்தனையோ பேர் சர்ச்சிலையும் மசூதியிலையும் கையேந்தி நிற்கிறார்கள். அந்த மாதிரியெல்லாம் கையேந்தாத ஒரு வாழ்க்கையை சொக்கன் நம்ம கொடுத்துருக்கான்ல, அவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. நான் சொக்கனுக்கு கிறுக்கன்னே சொல்லுவேன். சாதாரணப்பட்ட கிறுக்கன்ல அந்த ஆள் மிகப்பெரிய ஆள், எல்லாம் தெரிந்தவன் அவன், என் அப்பன். அந்த ஆளை எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ஆள்னு சொல்லலாம், வான்னு சொல்லலாம், போன்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் சரி, நம்ம பையன் தானே, பேசிட்டு போடா அப்படின்னு விட்டு விடுவார். அவரை நான் பிரித்து பார்க்குறங்களா இல்லை, அவர் எங்கள் நைனா, அவ்வளோதான். நான் எங்கள் அப்பாக்கிட்ட எப்படி பேசுகிறேன்னா அதே மாதிரி தான் சொக்கனான்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவருக்கு இன்னும் பெருசாக நான் சொக்கனுக்கு பக்தனும் கிடையாது, நான் சொக்கனுக்கு அடியாரும் கிடையாது. ஐ ஆம் ஜஸ்ட்டு, எனக்குள்ளே இருக்கான் அவன், அவ்வளோதான். அவனுக்குள்ளே நான் இருக்கேன், எனக்குள்ளே அவன் இருக்கான். நாங்கள் 2 பேரும் அப்படி தான், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அதனால் வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, பல பேர் கையேந்து நிற்கிறார்கள் உணவுக்காக. நாம் கொடுக்குற இடத்துல இருக்கும்போது கொடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளை வாங்குகிற இடத்துல வச்சிருவான் அந்த ஆள். அதுதான் பிரச்சனையே. கொடுக்குற இடத்துல இருக்கும்போது கொடுத்துருங்களேன், கொடுக்குற இடத்துல இருக்கும்போது கொடுக்காமல் விட்டுட்டோம்னா, நல்லா கவனிக்கணும், இந்த ஆள் நம்மளை வாங்க வச்சிருவான். அதான் விஷயமே. அடுத்த பிறவில் நம்ம எங்கே பிறப்போம், எப்படி பிறப்போம், யாருக்கு பிறப்போம் தெரியாதில்ல. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. நீங்கள் யாருக்கு குழந்தையாக பிறப்பது, உங்களுக்கு யார் குழந்தையாக பிறப்பது, நீங்கள் யாருக்கு கணவனாக மனைவியாக போவது, இது 3மே சொக்கன் டிசைடிங் தான். இது நீங்கள் டிசைட் பண்ணவே முடியாது. அப்போ அடுத்த பிறவியில் எங்கே எப்படி இதில் வருது இல்லையா, சிவபுராணத்தில் என்ன சொல்கிறாங்க, சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார், புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி மனிதராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். யோ, நான் எல்லாமே பிறந்துட்டேன்யா, ஏன் நீ டார்ச்சர் பண்ணுற, நீங்கள் என்னை தான் கொஞ்சம் விட்டுறப்பா, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்கிறார். நான் எல்லாமே பிறந்துட்டேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, மனுஷனாக பிறந்துட்டேன், நாயாக பிறந்துட்டேன், பேயாக பிறந்துட்டேன், பன்னியாக பிறந்துட்டேன், எல்லா குணமும் சேர்ந்து இப்போ மனுஷனாகவும் பிறந்து தொலைச்சிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் விட்டுறப்பா அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரே கேட்குறாருன்னு நம்ம நிலைமையெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறோம், சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கொடுக்கிற இடத்தில் இருக்கும் பொழுது கொடுத்து விடுங்கள். இதில் கர்ணனுக்கு கூட ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு வெளி செய்தி. கர்ணன் இறந்து சொர்க்கம் போகிறார், அங்கே பசி தாங்க முடியவில்லை. அப்பொழுது நாரதர் சொல்கிறார், ஆற்காட்டி விரலில் எடுத்து வாயில் வைத்துக்கொள், வச்சா பசி போயிடுது, திரும்ப விரல் எடுத்தால் பசிக்குது. அப்போ தான் கர்ணன் கேட்குறான், என்னங்க சொல்கிறீங்க, ஆற்காட்டி விரலை வச்சா எப்படிங்க பசி போகும்? அப்போ தான் நாரதர் சொல்கிறார், மகனே, எல்லா தானமும் செய்தாய், அன்னதானம் செய்யாமல் விட்டு விட்டாய். யாரோ ஒருவன் உன்னிடம் இங்கே அன்னதான கூடம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டான், ஆற்காட்டி விரலை நீட்டி அங்கே இருக்கிறதுன்னு பதில் சொன்னாய், அந்த புண்ணியத்துக்கு தான் இந்த ஆற்காட்டி விரலில் வயல் வைத்திருக்கிறாய், பசிக்காமல் இருக்கிறதுன்னு சொன்னாராம். ஒரு வெளி செய்தி தான். அந்த மாதிரி நமக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துங்க. நான் செத்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. செத்ததுக்கப்புறம் நல்லது தான் நடக்கட்டுமே, ஏன் இருக்கிற வாழ்க்கையை புலம்பிக்கிட்டே வாழ்வானே. அந்த ஆள் நமக்கு இதானு கொடுத்துட்டான், தார் ரோடு போடுறதுக்கு விட்டான்னு வச்சுங்க, அங்கே போய் ஏசி ரூமெல்லாம் கேட்கக்கூடாது. அதனால் தார் ரோடு போடுற வேலையாக இருந்தாலும் ரசித்து ருசித்து செய்யுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், அதை எந்த அளவுக்கு நீங்கள் ரசித்து ருசித்து விரும்பி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். அதான் விஷயமே. நான் கர்ணனை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறேன். கர்ணன் வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது, அதை பற்றி நாம் தனியாக ஒரு வீடியோவே ஒன்று பேசணும். அதனால் இந்த அன்னாபிஷேகத்துக்கு அன்னதானம் செய்யுங்கள் மெயினாக. ஏன்னா வரியான் வந்துடுது, வேதிபாதம் இருக்கிறது. 2வது, காய்கறி வாங்கிட்டு போய் கொடுங்க, பூ வாங்கிட்டு போய் கொடுங்க, தேன் வாங்கி கொடுங்கள், பால் வாங்கி கொடுங்கள், பழம் வாங்கி கொடுங்கள், பழச்சாறு வாங்கி கொடுங்கள், கரும்புச்சாறு வாங்கி கொடுங்கள். பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து அந்த பாலகனின் மேலே கரும்புச்சாறு ஊற்றி அபிஷேகம் செய்வதை இந்த 2 கண்களால் பார்த்து, இந்த கண்கள் இருப்பதே அவனை காண்பதற்குத்தான். இந்த கண்கள் நன்றாக இருக்கும் பொழுதே அவனை பார்த்து விடுங்கள். இந்த வாய் நல்லாக இருக்கும் பொழுதே அவனை பற்றி ஒரு பாட்டு பாடிடுங்க. போய் ஒரு பாட்டு பாடுங்க, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மோசு வண்டரை பொய்கை போன்றது ஈசன் எந்த இறையடி நிழலே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று போய் பாடுங்களேன். என்ன ஆகிறப்போகுது? இந்த வாய் நன்றாக இருக்கும் போதே பாடி விடுங்கள். இந்த வாய் நாளைக்கு கோணிச்சிக்கிட்டு கூட போயிடலாம், ஒரு பக்கம் வராமல் கூட போயிடலாம்ல. நாளைக்கு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இந்த கண்கள் ஒரு நாள் தெரியாமல் போய்விடலாம். திருவிளையாடல் படத்தில் தான் வரும், கண்மூடித்தனமாக இருப்பவருக்கு நான் தெரிவதில்லை அப்படிம்பார். இன்றும் கண் இருந்தும் பல பேர் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன்.
இந்த கண்கள் இருக்கும் பொழுதே அந்த அழகனை காணுங்கள், இந்த வாய் இருக்கும் பொழுதே அவனை பேசுங்கள், இந்த கால்கள் நடக்கும் பொழுதே அவனை பார்த்து விடுங்கள். நாளைக்கு இந்த கால் ஒரு கை ஒரு கால் இழுத்துக்கிட்டு வராமல் போயிடலாம், வீட்டில் கிடக்கலாம், பொண்டாட்டி இதெல்லாம் எப்போ போய் சேருமோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இறைவனை வேண்டியோ அழுதோ தொழுதோ புரண்டோ அன்னைக்கு போய் இறைவா அமுதே கடலே பேரன்பே திருவாசகம் பாடுறேன் தேவாரம் பாடுறேன், வாய் வராமல் தேவாரகம் பாடினா என்ன பாடாட்டி என்ன, வாய் நல்லா இருக்கும்போதே வாய் நன்றாக இருக்கும் பொழுதே அவனை பற்றி 4 வார்த்தை பாடிட வேண்டியதானே, பாடி வச்சிடலாம். அதான் விஷயம். யார் சொந்தம் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த பிறவி எங்கே இருக்கிறது, யார் தாய் தந்தையர், யாருக்கு நாம் பிறக்க போகிறோம், யார் நமக்கு பிறக்க போகிறார்கள், அடுத்து பிச்சையா கோடீஸ்வரனா நாயா பேயா பன்னியா புழுவா எதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த பிறவி மனித பிறவியாக பிறந்திருக்கோம்ல, இப்போ நம்ம பேசுகிறது 2 காதுலையும் விழுகுதில்ல. போய் நாளைக்கு போய் அண்ணாபிஷேகத்தில் போய் சொக்கனை போய் பார்த்துருங்க. சொக்கனை போய் பார்த்துட்டு நல்லபடியாக வணங்கிட்டு அந்த சோறு கண்ட இடத்தை பார்த்து விட்டு சொர்க்கத்தை போய் அடையுங்கள். சொர்க்கம் என்பது நம் வாழும் உலகத்திலேயே இருக்கிறது. சோறை பார்த்து விடுங்கள், சோற்றோடு சேர்ந்து சொக்கனை பார்த்து விடுங்கள். இந்த உணவுங்கிற வார்த்தையெல்லாம் பின்னாடி வந்தது தான், சோறு தான், சோறு பொங்கி அப்படிங்கிறதான் விஷயம். சோறுங்கிற வார்த்தை தமிழில் பல 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 நூல்களில் இருக்கிறது. சோறு தான் சரியான தமிழ் வார்த்தை, சோறு எடுத்துக்கொள்வது. அதனால் இந்த சோறு பல பேர் சேற்றிலே கை வைத்து இன்றைக்கி நாம் சோற்றிலே கை வைக்கிறோம். இது அப்படியே ஒரு ரைமிங்காக கூட சொல்லலாம், பல பேர் சொன்னது தான் வைங்க, சும்மா நம்மளும் சொல்லி வைப்போம். அதனால் பல பேர் சேத்துல கை வச்சுருக்கேன், இது நம்ம இந்த சோத்தில் கை வைக்கிறதுக்கு. அவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அங்கே போய் நின்று சும்மா வந்துருமா தட்டில் காசு கொடுத்தா சும்மா வந்துருமா? பல பேர் சேத்துல போய் இறங்கி பாடுபட்டுருக்கான். எத்தனை முள் குத்துச்சோ, எத்தனை கண்ணாடி பீங்கான் கையில் பட்டுச்சோ, எத்தனை வறுமையில் அந்த நெல்லை விளைவிச்சாங்களோ, எத்தனை பேர் தான் திங்காமல் கொண்டு அந்த நெல்லை விற்று தான் பையனை படிக்க வச்சாங்களோ. அதனால் சொக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்யா அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக காய்கறி வாங்கி கொடுங்கள், பழம் வாங்கி கொடுங்க. இதை பார்த்து விட்டால் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே சொர்க்கம். அதான் விஷயம். அடுத்த வருஷத்துக்குள்ளே சொர்க்கம் சாமி, வேற எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் சொர்க்கம் செத்து போய் சொர்க்கம், அந்த சொர்க்கமே எனக்கு வேண்டாங்கிறேன். நான் எனக்கு வாழும்போதே நீ ஏதாவது ஒன்று குடியான்னு கேட்பேன் நான் அவர்கிட்ட. நான் செத்ததுக்கப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போனேன்னா நரகத்துக்கு போனேன்னா அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கு நல்லா கொடு நீ, அது அதுக்கப்புறம் போனாலும் சரி போகட்டையும் சரி, திரும்ப நீ என்ன வேணால் படிச்சிக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இப்போ இருக்கிற வாழ்க்கை நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். நீ தான் எனக்கு காதலி, நீ தான் எனக்கு தந்தையார், நீ தான் எனக்கு தாயார், நீ தான் எனக்கு எல்லாமே. நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையும் உன் மேலே நான் டென்ஷன் ஆகாமல் நீ என்னை வச்சுக்காத அப்படி தான் நான் ஜொக்கன்ட்ட கேட்குறேன். எந்த நேரத்துலையும் பையன் கோவப்படுற மாதிரி நீ நடந்துக்காத, இதில் தான் வரும். இதை பல பாடல்கள் அவங்களாம் சொல்லியிருக்காங்க. நம்ம வார்த்தைகளை சொல்லும்போது அப்படி தெரியும். அதில் சுந்தரமூர்த்தி நாயனார்லாம் கழுவி ஊற்றிருக்காரு, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர்லாம் அவருக்கு வன் தொண்டன்னே பேர் வச்சு வணக்கன்னு வணக்கியிருக்காரு. அப்படியே கீரையை போட்டு வணக்கிற மாதிரிலாம் சொக்கனை. அது நம்ம திருமுருகன் பூண்டியில் போய் கேட்டிருப்பார், எதுக்கு இருந்தீர் எம்பிரானே, எதுக்கு இருந்தீர் யோ, என் சொத்தை ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டேன், நீங்கள் அதுவும் அழகாக கேட்டிருப்பார். நீ பொண்டாட்டியோடு இங்கே ஜாலியாக இருக்கிற, ஒருத்தன் என்னெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், நான் இங்கே உட்காந்து பரதேசி மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறேன், நீ இங்கே கொடி இடையில் மனைவியுடன் ஜாலியாக உட்காந்து சல்சா பண்ணிக்கிட்டு இருக்க நீ, அப்படிலாம் சொக்கனை கேட்டிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார். இன்றைக்கி தமிழில் சொன்னால் அதான் வைங்களேன், அன்னைக்கு தமிழில் அவர் திட்டியிருக்காரு, இன்றைக்கி சொன்னால் அதுதான். இது பெருமாளையும் இந்த மாதிரிலாம் திட்டியிருக்காங்க. நம்ம ஆழ்வார்கள் பெருமாளை திட்டின ஆழ்வார்லாம் ஒருத்தர் இருக்கார், திருமங்கை ஆழ்வார்லாம் கேட்டிருக்கார். 12 மணிக்கு போய் கதவை தட்டுறாரு, கதவை திறக்கலை. உடனே சொல்கிறார், எனக்கு காட்டாத திரும்பி நீ இருந்தா என்ன இல்லைனா என்ன, நீயே வச்சுக்கியா அப்படிங்கிறது. அப்போ தான் கதவை திறந்து அவருக்கு தரிசனமெல்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரி இறைவன் இறைவனை போய் ரொம்ப கொடூரங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, இறைவனை அந்த ரொம்ப பெரிய ஆள், அவர் நம்மளை பார்க்க மாட்டார் அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அவன் குழந்த எடுப்பார் கை பிள்ளைங்க, சொக்கன் எடுத்திங்கன்னா வந்துடுவார். எடுக்க தெரியல நமக்கு, அதான் விஷயம். சொக்கா நம்ம எடுப்பார் கை பிள்ளைங்க, எடுத்திங்கன்னா வந்துடுவாங்க அந்த ஆள். எனக்கு தெரியும் அவரை பற்றி, அவரில் என் கூடயே இருக்கார். எனக்கு அவரே தான் டிரைவரு, எனக்கு அவரே தான் மேலாளர், எனக்கு அவரே தான் சாப்பாடு போடுறாரு, எனக்கு அவரே பரிமாறுறாரு, என் கூடயே உட்காந்து சாப்பிட்றாரு, என் கூடயே தான் தூங்குறாரு அப்படின்னு நான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சொக்கனோட. நான் அந்த ஆள் இல்லாமல் எந்த வேலையுமே செய்கிறதில்ல. நான் பல் விளக்குனா காலையில் என் பக்கத்துலேருந்து சொக்கன் பல் விளக்கிட்டு இருக்கார், நான் குளித்தா என் கூட சேர்ந்து குளிக்கிறேன், நான் சாப்பிட்டா என் கூட சொக்கன் சேர்ந்து சாப்பிட்றாரு, நான் தூங்கினா என் கூட சேர்ந்து தூங்குறார், நான் ஜோசியம் சொல்லும் போது என் கூட சேர்ந்து அந்த ஆள் தாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எங்கேங்க சொல்கிறேன், எனக்குள்ளே உட்காந்து அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் உட்காந்து வாயை வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். எல்லாமே அந்த ஆள் தான் செய்கிறான், நான் சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான் விஷயம். அதனால் சொக்கனை நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளாக வேறு மனிதனா, அவர் அவங்க கோயிலில் இருக்கார் கடவுள் அப்படின்லாம் பார்க்காதீங்க. அவர் உங்களோட நண்பன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களோட குழந்தை, அவர் உங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கார்.
இந்த அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கா யாருமே இல்லைன்னு. பைத்தியக்காரங்க இவங்க எல்லாம். உங்களுக்காக சொக்கம் இருக்காரு, சொக்கம் உங்களுக்காக காத்திருக்காரு. நீங்கள் அவரு கூட வாழ்ந்து பழகிக்கிங்களேன். அந்த ஆள் கூட வாழ்ந்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த காதல் ரொம்ப மென்மையாக இருக்கும், அந்த காதல் ரொம்ப உண்மையாக இருக்கும். அது வந்து வாழ்ந்தால் தான் தெரியும். நீங்கள் வந்து சும்மா வந்து இப்போ கேட்டுட்டு கடந்து போகிறதில்ல, அது வாழ்ந்து பார்க்கணுன்னு. நம்ம கண்ணதாசன் தான் சொன்னார், வாழ்ந்து பார்ப்பதனை யாதென கேட்டேன், வாழ்ந்து பாரன இறைவன் படித்தான், மனையால் சுகமது யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் படித்தான், பெற்ற பிள்ளை எப்படி இருக்கும்னு கேட்டேன், பெற்று பாருன்னு சொன்னேன், கஷ்டம் எப்படி இருக்குன்னு கேட்டேன், கஷ்டப்பட்டு பாருன்னு சொன்னேன், இன்பம் எப்படி இருக்குன்னு கேட்டேன், இன்பப்பட்டு பாருன்னு சொன்னேன், செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டேன், செத்து பாருன்னு சொன்னேன். கடைசியில் நான் அவனை கேட்டேன், எல்லாமே பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்னா நீ எதுக்கல அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொக்கன் சொன்னேன், என்ன நீ பண்ணுற அனுபவமே நான் தாண்டா வெண்ண அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கண்ணாசன் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். நீ பண்ணுற எல்லா காரியத்திலும் அனுபவமாக நானே இருக்கிறேன், அது நான் தான், அது உனக்கு தானே அது புரியல அப்படிங்கிறதான் விஷயம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பவன் இறைவன் சொக்கன். உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்திற்கும் எந்த நாளும் எந்த குறையும் வைக்க மாட்டான். அதனால் இறைவனோடு இணைந்திருங்கள், இறைவனோடு ஒன்றி உறவாடுங்கள். கடவுளே இல்லைன்னு சொல்கிற பல நாதாரிகளுக்கு மத்தியில் இறைவன் வந்து நம்மை அவனோடு வைத்திருக்கிறான் என்பதை மனமாற நினைந்து மகிழுங்கள். அவ்வளோதான். கடவுள் இல்லைன்னு சொன்ன பல பேர் பின்னாடி கோயிலாக அலைகிறான், கோயில் வாசலில் போய் பிச்சை எடுக்கிறான். பல பேர்த்த நான் பார்த்துருக்கேன். கடவுள் இல்லைன்னு சொல்லி வீம்பா இருந்தவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பய உள்ள கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த ஆள் கடைசியில் அவன் காலில் உழுவாமல் விடவே மாட்டான். அவன் தாள் பணிந்து, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. எவன்லாம் இந்த உலகத்தில் கடவுள் இல்லை பொய்ன்னு சொன்னானோ, நான் உள்பட நானே கடவுள் இல்லைன்னு சொன்னேன் அண்ணாதுரைகிட்ட. 18 வயசில் கடவுள்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னு நான் அண்ணாதுரை அண்ணாகிட்ட சொன்னவன். ஆனால் என்னை தூக்கிட்டு வந்தால் காலடியிலே போட்டு தூக்கி போட்டு இன்னி வரைக்கும் மேய்ச்சிட்டு கிடக்கிறான். எவனெல்லாம் இந்த வாயால் கடவுள் இல்லை என்று சொன்னானோ அவனெல்லாம் அந்த திருவடியை ஒரு நாள் சரணம் அடைந்தே தீர்வான். அதற்கு இறைவன் வந்து அந்த வேலையை செய்வார், செஞ்சே தீர்வார். அதனால் நாம் உணர்ந்து கொண்டோம், இறைவனோடு இருக்கிறோம். அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லை. செத்து போயிடுவோம்னே. 6 hours வேலிடிட்டி அடிக்கடி என் வீடியோவில் சொல்லுவேன். 6 மணி நேரம்தான். நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவர், அது நம்ம சொந்தக்காரர் கூட நம்ம போயிருந்தோம். போனவுடனே சொன்னார், டேய் என் பையன் 2 கோடியில் போட்டு வீடு கட்டியிருக்காண்டா. அது நான் ஸ்கூல் படித்த காலத்துலேருந்தே எனக்கு பழக்கம்னா அவர் பையனும் நானும் பழக்கம். அவர் என்ன வாடா போடான்னு தான் கூப்பிடுவார், இன்றைக்கி அப்படி தான் கூப்பிடுவார். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு வைங்க. என் பையன் 2 கோடி ரூபா வீடு கட்டியிருக்காண்டா அப்படின்னாரு. நான் கேட்டேன், பெருசு அந்த 2 கோடி ரூபா வீட்டில் நீ செத்து போனால் எவ்வளோ நேரம் வைப்பான் அவன் பையன்னு? இல்லைனா பழைய வீட்டில் வச்சு தாண்டா தூக்கி போடுவான் அப்படின்னு. நீ செத்து போனால் உடம்பே அந்த வீட்டுக்குள்ளே போகாது. வெங்காயம் அது இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? உயிரோடு இருக்கும் பொழுது உதவாத பணம் நீங்கள் இறந்த பின்பு இருந்தால் என்ன, இல்லாமல் போய்விட்டால் என்ன? அதனால் இருக்கும் பொழுது யாரையும் வன் சொல்லால் திட்டாதீர்கள், இருக்கும்போது யாரையும் ஏமாற்றாதீர்கள், இருக்கும்போது இல்லைன்னு சொல்லாதீங்க. சரியா? இருக்கும்போது இல்லாதவனுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க, வாங்கிட்டு ஏமாத்துறவனுக்கு கொடுக்காதீங்க. சரியா? இல்லாதவனுக்கு இல்லை என்ற சொல் இல்லாது சொல்லுங்கள், இல்லாதவனுக்கு இல்லை என்றும் சொல்லை பயன்படுத்தாதீர்கள். இறைவன் உங்களுக்கு இல்லை எனும் சொல்லை பயன்படுத்தவே மாட்டான். அதனால் நல்லபடியாக போய் அன்னாபிஷேகம் பாருங்கள். அன்னாபிஷேகம் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வந்திருக்கிறது. கோபூஜை செய்து கொள்ளுங்கள். இந்த அன்னாபிஷேக நாளில் கோபூஜை செய்வது மிக மிக சிறப்பு. மதியம் 1 மணிக்கு நம்முடைய ரிஷப வாகனம் கோமடத்தில் கோபூஜை சிறப்பாக நடைபெறும். அதில் வந்து நேரலையும் வர இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். கோமாதாவுக்கு நீங்கள் ஏதேனும் உணவளிக்க நினைத்தால் நீங்கள் வந்து கீழே தெரிகிற ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்து ஜிபே பண்ணலாம். உங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்கொள்ளலாம். நாம் அனைவரும் ஒன்றாக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பரான் ரிஷபானந்தர்.